Hello everybody, welcome to Soul and Ball. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Caribbean style boiled corn, sweet corn. வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So நம்மளோட ஸ்டார் இன்கிரிடியன்ட் corn இருக்கு. வாங்க ரெடி பண்ணிடலாம். corn ரெடி, வாங்க சாப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம், இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கட் பண்ண பீசஸாக. ஸோ நம்ம கார்ன் ரெடி. ஸோ மிச்ச இன்க்ரீடியன்ஸே நம்ம சாப் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கேப்சிகம், ஒரு ஹாஃப் ஆஃப் கேப்சிகம் போதும். அதுக்கு இந்த உள்ளே இருக்கிற பார்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம், பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஆக்சுவலாக. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்ப்ரிங் ஆனியன் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இதோட ஒயிட் பார்ட் ஆஸ் வெல் அஸ் க்ரீன் பார்ட் வந்து இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் பார்ட்டை சாப் பண்ணிடலாம் அண்ட் க்ரீனை வந்து நறுக்கிடலாம். ஒயிட் பார்ட் இது வரைக்கும் இருக்குது, எடுத்துகிட்டு பொடி பொடியாக நம்ம நறுக்கிக்கலாம். சப்போஸ் இங்கே உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஷாலட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஷாலட்ஸ்னால் சின்ன வெங்காயம் சொல்கிறேன். சின்ன வெங்காயமும் கிடைக்கலன்னா ஒயிட் ஆனியன்ஸ் கிடைக்கும், ஒயிட் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் நார்மல் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்தால் ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் யூஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட் வந்து நல்ல சட்டிலான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எதுவுமே ஓவர் பவரிங்காக இல்லாமல் கோகோனட் மில்க் கார்னோட ஃப்ளேவர் இன்டாக்டாக இருக்கும், எதுவுமே ஓவர் பவர் ஆகாது. சொன்ன மாதிரி இந்த க்ரீன் பார்ட்டையும் நான் வந்து சாப் பண்ணிடுறேன். கடகடன்னு பொடி பொடியாக சாப் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட்டில் வந்து நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கும் அண்ட் டேஸ்டியும் கூட தான். ஸோ இந்த காரத்துக்காக நம்ம வந்து இந்தியன் பெப்பர்ஸே வந்து இந்தியன் க்ரீன் சில்லி யூஸ் பண்ணுறோம் 2. ஏன்னா இது மைல்டாக தான் காரமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கெரிபியன் ரெசிப்பியில் வந்து அவங்க வந்து பிமெண்டோ பெப்பர்ஸ் இல்லாட்டி விரி விரி பெப்பர்ஸ்னு டைப் ஆஃப் பெப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது ஜாமீன் மாதிரி கடல்லே இல்லாதனால இங்கே நான் வந்து இந்தியன் பெப்பர் யூஸ் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ப 2 3 யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பேர்ட் ஐ சில்லி கிடைக்குது, அதாவது காந்தரி மிளகு வெரைட்டி கிடைக்குதுன்னா அது 1 போட்டால் போதும், ஆனால் அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அகெயின் நான் இங்கே பெப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேனே, நம்ம பெப்பர்னால் வந்து இந்த குறுமிளகுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக யூஸ்வல் குக்கிங் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்லிஸையுமே வந்து பெப்பர்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஹர்பரானோ பெப்பர்ஸ், கோஸ் பெப்பர்ஸ், அந்த மாதிரி பெப்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஜஸ்ட் கீரை போகிறேன் ஸோ தட் அந்த ஸ்பைசி இறங்கும். அண்ட் கார்லிக்கை பொடி பொடியாக சாப் பண்ணிடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம வந்து குக்கிங் போயிடலாம். ஸோ அனதர் மேஜர் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து கோகோனட் மில்க் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 500 ml கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். இதை 2 பார்ட்ஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 650 ml வந்து செகண்ட் மில்க், அது வந்து தின்னர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம கார்ன் அண்ட் நம்மளோட மிச்ச ஸ்பைசஸ் வந்து குக் பண்ண போகிறோம். இதெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் 2 minutes இருக்கும்போது மட்டும்தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அது இன்னும் ரொம்ப ரிச் க்ரீமியாக இருக்கும், நம்ம ஓவராக அதை குக் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து இதோட ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து 1 tablespoon ஆயில். நான் வந்து இங்கே வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ப்ரிஃபரபிளி ஃப்ளேவர்லெஸ் ஆயில். ஏன்னா அப்போ தான் வந்து கோகோனட் மில்கோட ஃப்ளேவர்லாம் நம்மளுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். அண்ட் 1/4 டீஸ்பூன் வந்து பட்டர் போடுறேன், ஜஸ்ட் ஃபார் த ஃப்ளேவர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்லிக் அண்ட் ஒயிட் பார்ட் ஆஃப் த ஆனியன் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ 30 seconds நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுடலாம். ஒன்ஸ் இந்த கட்டிங்லாம் முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு ரெடியாகிற ஒரு ரெசிபி தான் இது. ட்ரிப்புக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா கோகோனட் மில்க் எடுக்கணும், கார்னை கட் பண்ணணும். மிச்சபடி இட்ஸ் a very simple recipe.
கார்லிக் நல்லா பொரிஞ்சு வர்ற ஸ்மெல் வருது. ஸோ அது வந்ததும் நம்ம நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம் as well as வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 1 minute நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் லைட்டாக ஸ்டிர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒரு 1 minute அது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஒரு வாட்டி ஸ்டிர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி விட்டுடலாம். துருவன தேங்காயில் 200 ml தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு டைம் அரைச்சி அது வடிகட்டுற பால் தான் ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அதே சக்கையில் அரைச்ச அதே சக்கையில் ஒரு 650 ml தண்ணி ஆட் பண்ணி திருப்பியும் வடிகட்டி வர்ற பாலை தான் நம்ம வந்து செகண்ட் மில்க்னு சொல்லுவோம். அது கம்பேரிட்லி தின்னர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுதான் இங்கே நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். கோகோனட் மில்க் ஆட் பண்ணால் தான் நம்ம வந்து க்ரீன் சில்லிஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லிஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனலான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். இது என்னென்னா வந்து வெஜிடபிள் பூலிங் அண்ட் ப்ராத் பவுடர். ஸோ நிறைய சூப்ஸ் பண்ணுறோன்னா இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஒரு நல்ல சூப்பி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுதான் நான் யூஸ் பண்ணுற பிராண்ட். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. சில இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால அது என்ன பிராண்டு, என்ன மாதிரி யூஸ் பண்ணுறன்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் பிராண்டும் என்ன எக்ஸாக்ட்லின்றதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். பிளாட்டரோட ப்ராத் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு பூலியன் அண்ட் ப்ராத் பவுடர்னு கிடைக்கும். ஸோ சூப்ஸ்லாம் நீங்கள் நிறைய பண்ணுவீங்கன்னா இட்ஸ் வர்த் இன்வெஸ்டிங் ஆர் கெட்டிங் திஸ். இல்லை வேண்டாம்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நீங்கள் சால்ட் அண்ட் இந்த ஃப்ளேவரிங்ஸே வந்து சஃபிஷியண்டானது தான். ஸோ இது வந்து 1 டீஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். அடுத்த மேஜர் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா தைம். ஸோ கரீபியன் குக்கிங்கில் வந்து தைம் வந்து ரொம்ப மேஜர் இன்க்ரீடியண்ட்டு. நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான தைம் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. அதனால் இந்த மாதிரி ட்ரைட் தைம் எனி பிராண்ட் இஸ் ஃபைன். ஸோ இது வந்து ட்ரைட் ஹர்ப்ஸ் எப்போவுமே வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் வந்து போடுறேன். ட்ரைட் ஹர்ப்ஸ் போடும்போது எப்போவுமே அதை எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு, ரப் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். கொஞ்சம் அப்படியே ரப் பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டு விட்டுடலாம். இப்படி பண்ணிட்டு போட்டு விட்டோன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஆஹா, போட்டோன்னே பாருங்கள் உண்மையாகவே அந்த தைமோட ஃப்ளேவர் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட கார்ன் பீசஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி விட்டாச்சு. லைட்டாக வந்து இந்த ஃப்ளேவர்ஃபுல் ப்ராத் வந்து மேலே படுற மாதிரி லைட்டாக இப்படி இது பண்ணி விட்டுருவோம், போர் பண்ணி விட்டுருவோம். அண்ட் இதை கவர் பண்ணி ஒரு 15 to 20 minutes நல்லா குக் ஆகிற வரைக்கும் வந்து இந்த பாயில் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் குவிக்காக ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கார்னை வந்து முன்னாடியே ஸ்டீம் பண்ணிவிட்டு கூட இதில் ஆட் பண்ணிடலாம். பட் இதிலே குக் ஆகும்போது அதோட டேஸ்ட்டே வந்து வேறு தான். நான் அப்படியும் பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு டூ இட். ஸோ அதனால் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 15 to 20 minutes ஆர் கார்ன் ரெடி ஆகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் 15 minutes அப்புறம் இது எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். 15 minutes முடிஞ்சிச்சுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நம்மளோட ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க்கை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க் ஆட் பண்ண பிறகு 2 minutesக்கு மேலே நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து இப்போ அடுப்பு நல்ல சிம்மில் இருக்குது. ஸோ இதை லைட்டாக கலரி விட்டு அந்த ஃப்ளேவர்ஸ் இன்டெகிரேட் ஆகிறதுக்கு ஒரு 2 minutes விட்ட உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அட்டகாசமான கரீபியன் கார்ன் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை பிளேட் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட அட்டகாசமான கரீபியன் கார்ன் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த சூப்பர் ரிச் சூப்பர் டேஸ்ட் பண்ணிடலாம். அட்டகாசமாக இருக்குங்க. கார்னை எப்படி டேஸ்ட் பண்ணிடலாம்.
இன்னும் சொல்லணும்னா அட்டகாசமான டேஸ்ட்டுங்க. அந்த கார்னுக்குள்ளே அந்த சூப்பர் க்ரீமியான அந்த கோகோனட் மில்க் ஃப்ளேவராக இருக்கட்டும், நம்ம போட்ட சில்லியாக இருக்கட்டும், நம்ம ஆட் பண்ண அந்த தைம், அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாத்தோட ஃப்ளேவரும் போய் ஓ மை காட், ஒவ்வொரு பைட்லையும் ஹெவன். உங்களுக்கு ஸ்டீம் கார்ன் பிடிக்கும்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு மாதிரி உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக யம்மியாக இருக்குது. ஸோ கிவ் இட் எ ட்ரை. ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நம்ம சேனலில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, சூப்பர் ஈஸி இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் பட்டன் மறக்காமல் அழுத்துடுங்க. பாய்.